யாசர் அரஃபாத் விமான நிலையம் இன்றைக்கு அதனுடைய அனைத்து தடயங்களும் அளிக்கப்பட்டு விமான நிலையம் என்றொன்று இருந்ததற்கான கடைசியாக இருந்த அடையாளங்களும் மொத்தமாக குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே நாங்களும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு துணையாக வழக்கில் வந்து நிற்போம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்த எகிப்தினுடைய முடிவு இஸ்ரேலுக்கு எதிர்பாராத ராஜதந்திர அடியாக இருக்கிறது. நாங்கள் இப்படி ஒரு அடி விழும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. 2 படைப்பிரிவுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 15 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திரம் கேட்டு போராடுகிறவர்களை யுத்தத்தினாலோ ஆயுத முனைகளாலோ தடுத்து நிறுத்த முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா மீதான இஸ்ரேலுடைய கொடூர வக்கிர தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 219வது நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசா தொடர்பாக, காசாவை ஒட்டி காசாவிலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், 219 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் மிலிட்டரி வாரில் எவ்விதமான வெற்றியையும் காண முடியாமல் தொடர்ந்து அடிவாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 35,000 அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பை இன்னும் கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. காசாவை ஒட்டுமொத்தமாக அவர்கள் கைப்பற்றினாலும் ஹமாஸ் படையணியை தோற்கடிக்காதவரை, ஹமாஸ் படையணியை மொத்தமாக அழிக்காதவரை அவர்கள் காசாவை பிடித்ததாக, காசாவை வென்றதாக ஆகாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய தினம் உச்சத்தை தொட்டிருக்கிறது காசாவிலே நடைபெறக்கூடிய சண்டைகள். அதிலும் குறிப்பாக கஸ்ஸாம் பிரிகேடுடைய தாக்குதல்கள் மிக உக்கிரமாக நடந்து வருவதை நாம் இன்றைக்கு அவதானிக்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கவலைக்குரிய தகவல்களில் ஒன்றுதான், காசாவிலே இருந்த 2002ஆம் ஆண்டு இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட யாசர் அரஃபாத் விமான நிலையம் இன்றைக்கு அதனுடைய அனைத்து தடயங்களும் அளிக்கப்பட்டு விமான நிலையம் என்றொன்று இருந்ததற்கான கடைசியாக இருந்த அடையாளங்களும் மொத்தமாக குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் குறிப்பாக ரஃபாவினுடைய எல்லைக்குள் இருந்த இந்த யாசர் அரஃபாத் விமான நிலையத்தை அடித்து நொறுக்கி தாக்குதல் நடத்தி அழிக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் IDF வெளியிட்டிருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல, பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், 2002ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக காசாவிலே விமான நிலையம் இருந்தது, விமான போக்குவரத்து இருந்தது. ஒரு தனிநாட்டுக்கான பல விவகாரங்கள் அங்கே இருந்தும் அவை அத்தனையும் கட்டங்கட்டமாக இல்லாமலாக்கப்பட்டது என்பதுதான் உண்மையிலும் பேருண்மையாக இருக்கிறது. இந்த சம்பவம் இன்றைக்கு நடந்தது மட்டுமல்லாமல் ஜபாலியா அகதி முகாம் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரஃபா மீதான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற அதே நேரம் ஜபாலியா அகதி முகாம் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே நேரத்தில் 27 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த மக்கள் மீதான தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரஃபாவிலே இன்றைக்கும் 30க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் 60க்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் மேற்கு கரை, நமக்கெல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க், அந்த பகுதிகளில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் அங்கே தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆட்சி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மஹமூத் அப்பாஸ் என்பவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த வெஸ்ட் பேங்க், குறிப்பாக ரமல்லா, ஜெருசலம், இந்த பகுதிகள் எல்லாமே பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கீழாக வரக்கூடிய பகுதிகள். இந்த காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து
இந்த பகுதிகள் மீதான தாக்குதல்களும் அடக்குமுறைகளும் கைதுகளும் தொடர்ந்து வருகிறது. இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 8000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 227 கட்டிடங்களை மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் பொறுத்தவரையில வெஸ்ட் பேங்க் நாங்க நிம்மதியா இருந்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைக்கிற மஹமூது அப்பாஸும் அவருடைய ஆட்களுக்கும் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச காசை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் டாலருக்காக நாக்க நீட்டிக்கிட்டு அவர்களுக்கு தலையாட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மை அரசு தான் இந்த மஹமூது அப்பாஸ் உடைய அரசாங்கம். அந்த அரசு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இவ்வளவு அநியாயங்களையும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், சர்வதேச மட்டத்திலே பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தொடர்ந்து பெருகி வருகிறது. அமெரிக்காவிலே மாணவர் போராட்டம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 2250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் மாணவர் போராட்டம் அமெரிக்காவை தாண்டி பல மேற்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாணவர் போராட்டத்தினுடைய உச்சகட்டம் தான் அமெரிக்கா தன்னுடைய ஆயுத கப்பலை அனுப்பாமல் தடுத்து கொண்டது என்பதையும் நாம் அத்தனை பேரும் அறிவோம். இந்த மாதிரியான நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான, பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஒட்டி ஐநா சபையினுடைய பொது சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானமும் வெற்றி அடைந்திருந்தது கடந்த வெள்ளிக்கிழமையில். அந்த தீர்மானத்திற்கு பிறகு மீண்டும் தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் மீண்டும் ஒரு வழக்கை அவர்கள் மீள்பதிவு செய்ய இருக்கிறார்கள், மேலதிக விசாரணைக்கு கோர இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ரஃபா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ரஃபாவிலும் கடுமையான இன அழிப்பை, ஜெனோசைட்டை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதை பதிய வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்கள் ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே மேலதிக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த வழக்குல நாங்களும் சேர்ந்துக்கிறோம்னு ஆல்ரெடி துருக்கி அறிவித்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், துருக்கி, எகிப்து, UAE, மொரோக்கோ போன்ற நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி இஸ்ரேலோட தங்களுடைய வர்த்தக தொடர்புகளையும் தங்களுடைய அனைத்து விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் இஸ்ரேல் நடத்துகிற இந்த அநியாயங்களை தொடர்ந்து இந்த நாடுகளும் சில நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் துருக்கி ஒட்டுமொத்தமான வர்த்தக தொடர்புகளை நிறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு எகிப்து இஸ்ரேலே எதிர்பார்க்காத விதமாக ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே நாங்களும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு துணையாக வழக்கில் வந்து நிற்போம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த எகிப்தினுடைய முடிவு இஸ்ரேலுக்கு எதிர்பாராத ராஜதந்திர அடியாக இருக்கிறது. நாங்கள் இப்படி ஒரு அடி விழும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய 40 ஆண்டு காலமாக எங்களுடைய நெருங்கிய நட்பு நாடாக எகிப்து இருக்கிற போது இன்றைக்கு அவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் சர்வதேச ரீதியில் தங்களுக்கு ஆதரவான நாடுகளை தக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிறது வெளியுறவு அமைச்சகம். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, எல்லா நாடுகளிலும் இவர்களுக்கு எதிரான ஒரு அலை ஏற்படுகிறது. குறிப்பாக எகிப்திலே, எகிப்தினுடைய ஜனாதிபதியை பொறுத்தவரை நம்ம பலவிடுத்தம் சொல்வதுதான், அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில அவரு இன்னொரு நெதன்யாகு தான், நெதன்யாகுவை பொறுத்தவரையில அவரு இன்னொரு அப்துல் ஃபத்தா சிசி தான் என்கிற அளவுக்கு அவர்கள் முழுக்க எகிப்து இஸ்ரேலோடு நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்கிற நிலை இருந்தும் நாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய தற்போதைய அழுத்தமும் மக்கள் எழுச்சியும் அவர்களை தற்போது அடுத்த கட்டம் நகர வைத்திருக்கிறது என்றால் மிகையாகாது. எனவே எகிப்தினுடைய போங்குகள் தாறுமாறாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இருந்தாலும் ரஃபா பார்டரை திறக்காம நிற்கிறதே அவங்க தான். அவ்வளவு அநியாயங்கள் அவங்க செஞ்சாலும் ICJயினுடைய வழக்கிலே துணையாக போய் நிற்போம் என்பது இஸ்ரேல் சொல்வதை போலவே
ராஜதந்திர ரீதியாக ஒரு கடுமையான அடியாக அது விழுந்திருக்கிறது என்றால் அது மாற்றமில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்துல தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், இன்றைக்கு எப்படியான முயற்சிகளையும் தாக்குதல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாம் தொகுத்ததை போன்று இப்ப நம்ம எதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறோமோ இது மாதிரி இன்னும் 2 மடங்கு தகவல்கள் வந்திருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இப்ப நம்ம சொல்லுகிற தகவல்களை புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம எதை சொல்லி முடிக்கிறோமோ அது மாதிரி மேலதிகமாக நம்ம பேசுகிற இந்த நேரத்திலேயே 2 மடங்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அவ்வளவையும் தொகுத்து எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அப்டேட் இன்னைக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க. அல் ஜசீராவிலையும் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தளங்களிலும் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய வாலா இணையதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பணைய கைதிகளை ஹமாஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, பணைய கைதிகளாக ஹமாஸினால் பிடித்து கொண்டு வந்தவர்களை திருப்பி கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தடுமாறி இருக்கிற காரணத்தினால காசாவிலே நம்முடைய சாதனைகள் சிதைந்து சுக்குநூறாகி கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்கிறது. காசாவில் நம்ம எதையெல்லாம் அடைய நினைச்சோமோ அது எதையுமே நம்முடைய பேச்சுவார்த்தை தோல்வியினால் அடைய முடியாமல் இருக்கிறது. இது அரசாங்கத்தினுடைய பின்னடைவு என்பதை இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய பட்டியலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடும் இதே நேரத்தில் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் அமைப்பினுடைய அல் குதுஸ் படையணியும் அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய மற்றும் பல படையணிகளும் சேர்ந்து பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக ஜபாலியா முகாம் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜபாலியா அகதி முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது யாசின் 105 என்கிற ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஆயுதம், ஹமாஸினுடைய மிக முக்கியமான தாக்குதல் கருவியினால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஷெல் அட்டாக்ல அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் 3 டேங்குகள் ஒரே நேரத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய மெர்காவா டேங்குகளை கபூருக்கு அனுப்பி இருக்கிறாங்க, நிறைய மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஜபாலியாவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3 டேங்க் அளிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்குள்ள குறைஞ்சது மினிமம் 5 பேர் ஒரு மெர்காவா டேங்க்ல நம்ம எடுத்தா கூட 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீர் ஷேபா பகுதி, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பீர் ஷேபா பகுதிகளில் இன்றைக்கு தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்கள், ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். இந்த ரஜூம் ஏவுகணை தாக்குதல்கள் நமக்கெல்லாம் தெரியும். இந்த எகிப்தினுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் ரஜூம் ஏவுகணை மொத்தமாக களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாரிய சேதங்களை உண்டாக்கக்கூடிய மிக வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு பீர் ஷேபா நகரத்தின் மீது தாறுமாறாக வீசி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாய் டவுன் பகுதிகள், காசாவில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் சுற்றுவட்ட பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற இஸ்ரேலுடனான தாக்குதல்கள்ல இஸ்ரேலுடைய அதிகாரிகளை ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக தாக்கி அழித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். குறிப்பாக ஒரே நேரத்தில் 6 பேர் அந்த பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. 6 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மேலும் 3 தடவைகள் அவர்கள் ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே கொல்லப்பட்டவர்களுடைய காட்சிகளையும் வீடியோக்களையும் கூட இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்னைப்பர் அட்டாக்கை பொறுத்தவரையில நேரடியாக சீனாவினுடைய ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுகிற தாக்குதல் என்று ஆரம்பத்திலேயே ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள். சீனாவினுடைய ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒன்றோ சீனாவிலிருந்து அவர்களுக்கு நேரடியாக இது கிடைத்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஈரான் வழியாக அவர்களுக்கு இது கிடைத்திருக்க வேண்டும். எது எப்படி போனாலும் இன்றைக்கு ஒரே நேரத்தில் 6 பேரை அவர்கள் கொன்றொழித்தது மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்களிலும் இந்த ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் மபூஹ் நகரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு ராணுவ கேம்ப் மீது இன்றைக்கு யாசின் 105 மூலமாக
கடுமையான தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் கேம்பை சுற்றி இருந்த மெர்காவா டேங்குகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கும் 2 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தளத்துக்குள்ளே இருந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிற செய்திகள் வெளிவரவில்லை. ஆனால் 2 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கும் 2 மெர்காவா டேங்குகள் என்றால் ஏற்கனவே 3 டேங்குகள், இங்கே 2 டேங்குகள் எனும்போது 5 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பேரை இன்னும் ஒரு இடத்துல மிக தெளிவாக கண்ணி வெடி வைத்து அழித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை அல் குதுஸ் படையணி என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஸ்டெடரோட் நகரத்தின் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். உள்ளுக்குள்ள நிறைய தாக்குதல் நடத்தப்படுகிறது. ரஃபா பார்டர்ல தாக்குதல் நடத்தப்படுகிறது. நார்த் காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா, ரஃபாவினுடைய பார்டர், ரஃபாவினுடைய கிழக்கு பகுதி ஈஸ்ட் ரஃபா, இப்படி 6 இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுகிற அதே நேரம் இதை தாண்டி இஸ்ரேலுடைய நகரங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஸ்டெடரோட் நகரத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களில் பலத்த சேதங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த ஏவுகணை ஏவப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். மழை பொழிவதை போன்று தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் அந்த பகுதியிலும் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காசா பகுதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது யாசின் 105 மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த இடத்திலும் மெர்காவா டேங்க் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 6 மெர்காவா டேங்குகள் இந்த செய்தி வரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் அதே வடக்கு காசா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் ஒரே நேரத்தில் மேலும் 4 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற அந்த வீடியோக்களையும் செய்திகளையும் கூட அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம், அதே நேரத்தில் அல் அரபியாவினுடைய ஜதீத் போன்ற பக்கங்கள்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். பாலஸ்தீனம் தொடர்பான செய்தித்தலங்கள்ல, வஃபா ஏஜென்சியினுடைய நியூஸ் தளங்கள்ல எல்லாம் இந்த காட்சியில பார்க்க முடியும். இந்த இடத்தில் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மசாயா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு அருகிலே மேலும் 3 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். மொத்தத்துல இன்னைக்கு எல்லாமே மெர்காவா பொறியலாகவே இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 20-25 நாட்கள் தாண்டும் போது இஸ்ரேல்ல இருந்து ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருந்தார்கள். அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, ஹமாஸுக்கு ஒரு முட்டை கூட பொறிக்க முடியாது என்று கிண்டலாக துண்டு பிரசுரம் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு அன்றைக்கே பதிலளித்த ஹமாஸ் என்ன சொல்லியிருந்தது என்றால், எங்களுக்கு முட்டை பொறிக்க முடியாது, ஆனால் மெர்காவா டேங்குகளை பொறிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இதுவரைக்கும் 13 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமா பார்த்துட்டு எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்தியை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஜபாலியா பகுதிகளில் தான் தாறுமாறான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. அந்த மாதிரியான சண்டைகள்ல இன்றைக்கு ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலின் போது என்ன பண்ணாங்கன்னா, ட்ரோன் மூலமாகவும் அவர்கள் ஒரு மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறார்கள். அந்த ட்ரோன் ஃபுட்டேஜையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 14 மெர்காவா டேங்குகள் இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வரைக்கும். இதே நேரத்தில் ஜபாலியாவுக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் அஷ்கலான் நகரத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள். அஷ்கலான் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களும் பாரிய சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது என்கிறது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பிரிவு. அஷ்கலான் மீது தாக்குதல் நடத்துறாங்க, ஸ்டெடரோத் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இஸ்ரேலுடைய பல நகரங்கள் மீது இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அல் மஹபூப் என்கிற அல் மஹூப் தளத்தின் மீது தாக்குதல் மீண்டும் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய இஸ்ரேலுடைய ஒரு படை அணியே மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது என்ன படை அணின்னு கரெக்டாக அவங்க சொல்லல.
சொல்லி இருந்தால் அதிலே எத்தனை பேர் இருக்கலாம் என்கிற ஒரு ஊகத்திற்கு செல்ல முடியும். இந்த பட்டாலியன் எந்த படையணி என்பது தெரியாத காரணத்தினால இந்த பட்டாலியன்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குறைந்தது 10 பேராவது ஒரு பட்டாலியன்ல இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த படையணி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 14 மெர்காவா டேங்குகள் இந்த இடத்தில் ஒரு படையணி என்று இன்றைக்கு பாரிய அழிவுகள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு காசா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல இன்னும் ஒரு இடத்துல யாசின் 105 மூலமாக 2 ஜியோனிச டேங்குகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மொத்தம் 15 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பூமியாக இருக்கக்கூடிய பீர்ஷேபா நகரத்தின் மீதும் இன்றைக்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி பார்த்துக்கிட்டே போக முடியும். தாறுமாறான தாக்குதல்கள் எண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பீர்ஷேபா நகரத்தின் மீதெல்லாம் இத்தனை 8வது மாதத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். பீர்ஷேபா மீதெல்லாம் பெரிய தாக்குதல்கள் எல்லாம் கஸ்ஸாம் நடத்தல. ஏன்னா இந்த அயன்டோம் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் அதை மீறி தற்போது பீர்ஷேபா மீது தாறுமாறான உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பீர்ஷேபா பகுதிகளில் தான் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. எனவே இஸ்ரேலுடைய 3 நகரங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. அதே போல இன்றைக்கு காசாவினுடைய நார்த் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஒரு ஜியோனிச படைக்கு எதிராக நடத்தப்பட்ட டிபிஜி குண்டு தாக்குதல்களில் அந்த படையையே அழித்திருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். எனவே 2 பிரிகேடுகள் 2 படைப்பிரிவுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 15 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ரஃபா நகரத்திற்கு கிழக்கு பகுதிகளில் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேட். அது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ரஃபா கிராசிங். இந்த ரஃபா கிராசிங்ல இருந்து தான் எகிப்து வழியாக காசாவுக்குள்ள உணவுகள் வர வேண்டி இருக்கிறது. இந்த ரஃபா கிராசிங்கை நாங்கள் மூடுறோம், அதை நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரஃபா கிராசிங்கை கைப்பற்றி இருந்தார்கள். அப்படி கைப்பற்றி இருந்த நேரத்தில் இன்றைக்கு ரஃபா கிராசிங்க்கு பக்கத்தில் நடத்தப்பட்ட யாசின் 105 ஷெல் தாக்குதல்கள்ல அவர்களுடைய மேலும் ஒரு டேங்கை அளித்திருக்கிறோம் என்கிறார்கள். 16 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற ரஃபா கிராசிங் வாசல்ட்டையே அவங்க இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜாய் டவுன் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பல பேரை நாங்கள் குண்டு தாக்குதல் மூலமாக கொன்றிருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய அறிவிப்புகளை இன்றைக்கு அல் ஜசீராவில் நீங்க பார்க்க முடியும், மற்ற ஊடகங்களில் பார்க்க முடியும், அவர்களுடைய அபிஷியல் தளங்களையும் பார்க்க முடியும். இன்றைய தினம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது காசா மக்களுடைய போராட்டங்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் நார்த் காசா பகுதிகளில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் என்கிற செய்திகளை நேற்று வார் கண்காணிப்பு அமைப்புகள் எல்லாம் தகவல் வெளியிட்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு நார்த் காசாவில் இருக்கக்கூடிய அல் தகாதும் பகுதிகளில் கஸ்ஸாம் முஜாஹிதீன்கள் நடத்திய கடுமையான தாக்குதல்கள் அங்கும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் ராணுவத்தின் மீது தகாதும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் IDFும் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தான் அஷ்கலான் மீது இன்றைக்கு மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல 7 ரஜூம் வகை ஏவுகணை தாக்குதல்களை ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். இப்படி இன்னைக்கு முழுவதுமே கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தாக்குதலுடைய பட்டியல் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. நான் சொன்னதை போல மேலும் 2 மடங்கு தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வந்திருக்கிறது. எனவே இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல்களை ரஃபாவுக்குள்ள வந்துடாதீங்க. ரஃபாவுக்குள்ள நீங்க வர்றது பாரிய இழப்புகளை உங்களுக்கு உண்டாக்கும் என்று ஏற்கனவே இஸ்ரேலுக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருந்த நேரத்தில் ரஃபா பார்டர்லையும் சண்டை நடைபெற்று வருகிறது, ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளிலும் சண்டை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் நார்த் காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா என்கிற அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தங்களுடைய புனித பூமியை மீட்டுக் கொள்வதற்கான, தங்களுடைய சொந்த பூமியை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்திலே
பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன பூமிக்காக களமிறங்கிய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேலுடைய ராஸ் நகோரா கடற்கரை மீது இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த ராஸ் நகோரா கடற்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி ஜோன் என்று சொல்லுவார்கள். இஸ்ரேலுடைய ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஜோன் அது. அதுக்குள்ள எல்லாம் எதுவும் நுழைய முடியாது, யாரும் தாக்குதல் நடத்த முடியாது என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ராஸ் நகோரா கடற்கரையின் மீது இன்றைக்கு அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல் ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லெபனானுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கிற ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜப்தின் ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு கனரக ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இதனூடாக நிறைய எதிரிகளை நாங்கள் கொன்றொழித்திருக்கிறோம் என்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி வருகிற அதே நேரம் இன்றைய தினம் ரெட் சீல செங்கடல் பகுதிகளில் எந்த விதமான தாக்குதல்களும் பதிவாகவில்லை. செங்கடல் பகுதிகளில் ஹூதிகள் தரப்பால எந்த விதமான தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக எந்த செய்திகளும் வெளிவரவில்லை. அதே நேரத்தில் ஈராக்கிலிருந்து நடத்தக்கூடிய தாக்குதல்தாரிகள் எந்த விதமான தாக்குதல்கள் நடத்தியதான செய்திகளும் வெளிவராத அதே நேரம் காசாவிலே படுபயங்கரமான அடி வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம்தான், இஸ்ரேலை பொறுத்தவரையில அதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இஸ்ரேலுங்கிறது ஒரு பாரிய இராணுவ கட்டமைப்பு. அமெரிக்கா போன்ற உலக வல்லரசினுடைய நேரடி உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய வல்லரசு என்பதிலே எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இதுவரைக்கும் போட்ட வெடிகுண்டுகளாக இருக்கலாம், இதுவரைக்கும் பயன்படுத்திய மெர்காவா டேங்குகளாக இருக்கலாம், அவர்களுடைய டேங்குகள் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சரியான டேங்குகள் இல்லாத நிலையில பழைய டேங்குகளை மீண்டும் ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஹாரெட்ஸினுடைய அறிக்கைகள். எனவே அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு தாக்குதல் நடத்தியும் அவர்களுக்கு ஹமாஸை அழிக்க முடியவில்லை, ஹமாஸை அழிக்கவும் முடியாது என்பதை பலவிடுத்தம் ஐநா சபையே சொல்லி இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத குழுவின் பெயர் அல்ல, அது ஒரு சித்தாந்தத்தினுடைய நாமமாக இருக்கிறது. அவர்கள் நம்புகிற ஒரு கொள்கையின் நாமமாக இருக்கிறது. எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே சுதந்திரம் கேட்டு போராடுகிறவர்களை யுத்தத்தினாலோ ஆயுத முனைகளாலோ தடுத்து நிறுத்த முடியாது. இறுதியிலே எப்படி இலங்கை, இந்தியா என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சுதந்திரம் பெற்றதோ, சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் பெற்றதோ, இன்னும் பல நாடுகளும் சுதந்திரம் பெற்றதோ, இப்படி எல்லா நாடுகளும் சுதந்திரம் பெற்ற அதே வழியில் பாலஸ்தீனமும் சுதந்திரம் பெறுவதை தவிர வேறு வழி கிடையாது. எனவே அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுகிறார்கள், பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறார்கள், பாலஸ்தீன தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காக போராடுகிறார்கள். அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்காக கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரஃபாவினுடைய அழிவுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும், அவற்றையும் செய்யுங்கள் என்கிற கோரிக்கையோடு நாளைய தினம் கொழும்பிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலஸ்டீன் அமைப்பு சார்பாக ஒரு போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது காசா மக்களுக்காக என்கிற நிலையில் கொழும்பிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் முடியுமானவர்கள் அந்த போராட்டத்திலும் பங்கெடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் நாளையும் நாளை மறுநாளும் இலங்கை பாராளுமன்றத்திலே பாலஸ்தீனம் தொடர்பான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையும் கொண்டு வரப்பட இருக்கிறது. ஆளும் எதிர்கட்சிகள் இணைந்து பாலஸ்தீனத்திற்காக கொண்டு வருகிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பிரேரணையாக இது இருக்கிறது. எனவே இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற நம்முடைய சமூக தலைவர்கள், நம்முடைய சமூக பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்க நினைச்ச மாதிரி அங்க போய் நின்று எதையும் பேசிடாம பாலஸ்தீனம் தொடர்பான மிக துல்லியமான தகவல்களோடு இதுவரைக்கும் என்ன அழிவுகள் எல்லாம் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்கிற துல்லியமான தகவல்களோடு பாலஸ்தீனத்திலே உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். கலந்து பேசிவிட்டு ஒருவருக்கொருவர் கலந்து பேசிவிட்டு கூட துல்லியமான தகவல்களை முன்வையுங்கள். காரணம் என்னன்னா, அது பாராளுமன்றம்,
ஹேண்ட்ஸ் பண்ணப்படக்கூடிய இடம், சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கும், சர்வதேச நாடுகளுடைய தூதுவராலயங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும். குறிப்பாக இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்கா, பிரித்தானியா என்று அனைத்து வல்லரசு நாடுகளும் ஐநா சபையும் கூட கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரேரணையாக இருக்கிறது. எனவே அல் ஜசீரா உள்ளிட்ட அனைத்து சர்வதேச ஊடகங்களிலும் இந்த தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. அது தொடர்பான உரிய ஆதாரங்களோடு தகவல்களோடு இந்த செய்திகளை அங்கே நீங்கள் பேச வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் நவீர் அவரை இன்னைக்கு நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். சகோதரர் நவீர் அவரை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், சீக்கிரமாக அவர் குணமடையணும். 3 மாதம் அவர் இங்கே இருப்பார் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய எல்லோருடைய உதவியாலையும் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சங்கள் எங்களுக்கு தேவையான பணத்தில் 5 லட்சங்கள் இதுவரைக்கும் மக்கள் தந்திருக்கிறீங்க. இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் அதே மாதிரி இன்னொரு மடங்கு 10 லட்சங்கள் வரைக்கும் அதுக்கு செலவு இருக்கிறதுனால இவருடைய அக்கௌண்ட்டுக்கே உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ண முடியும். இதுவரைக்கும் 5,08,000 ரூபாய் சம்திங், 5,08,000 ரூபா மொத்தமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 2 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நிறைய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுங்க. சரியாக 3 மாதங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர் எந்திரிச்சு நடப்பார். சரியா? அல்லாஹ் அவங்கள அருள் புரிவாங்க. ஓகே, நாங்கள் போகவா? பரவாயில்லையா? இல்லை பரவாயில்ல, நாங்கள் நிற்கணும்னா இல்லை சரி. அதே சரி, நீங்கள் தான் ஃபிட்டாக நிற்கணும். சரியா? அல்லா அல்லா யாரையும் கைவிட மாட்டாங்கம்மா. நாங்கள் இது எல்லாம் உங்களே உங்கள் மூலமாக இந்த மகன் இங்கே இருக்கணும். இவ்வளோ பேர் எனக்கு யாரும் உதவி செய்யலை. அது மக்கள் யாரையாவது அல்லா என்ன செய்வான்னு கேட்டால் யாரையாவது வைக்கணும்ல. நாங்கள் உங்களுக்கு ஒரு துணை மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்க நம்ம செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். சரியா? மற்றபடி எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்க. சரியா? அவங்க அதெல்லாம் இவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தொழுவுறதுக்கு அது நீங்கள் மொபைலில் நான் காட்டி தண்டு போகிறேன். சரியா?